கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இன்று தாய் திரு அவையோடு நாம் இணைந்து திருக்காட்சி பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த திருக்காட்சி விழா நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்பதை புரிந்து அந்த திருக்காட்சி விழா நமக்கு தருகின்ற அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்பிக்கை நட்சத்திரம் என்று அங்கே தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அதையே வேறு விதமாக எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 5:5 பாடுகின்ற அந்த வார்த்தைகளையும் நாம் ஒன்று சேர பார்க்கலாம். விண்மீன் தரும் 2 பாடங்களை பற்றித்தான் இன்று உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். ஒன்று, இயேசு அரசர், அவரே மெசியா என்று சொல்லுகின்றதும், இரண்டாவதாக எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற இந்த 2 பாடங்களைத்தான் விண்மீன் நமக்கு சொல்லுவதாக காணுகிறேன். ஏரோது அரண்மனை வரை வந்து மறைந்து போயிற்று அந்த விண்மீனை தொடர்ந்து வந்த ஞானிகளுக்கு இங்குதான் ஒருவேளை அரசர் பிறந்திருக்கிறாரோ என்று ஏரோது மன்னனுடைய அரண்மனைக்குள் செல்லுகிறார்கள். சென்ற பிற்பாடுதான் அவர்களுக்கு தெரிகிறது அரசர் அங்கு இல்லை என்ற ஏமாற்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏரோதுவின் பிள்ளைகளில் யாரும் அரசர் இல்லை என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. ஏரோதுவின் கட்டளைக்கு இணங்க மறைநூல் அறிஞர்கள் ஒன்று கூடி மெசியா எங்கே பிறப்பார் என்று கேட்க, அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் மீண்டும் அந்த ஞானிகள் தங்களுடைய பயணத்தை பெத்லெகேமை நோக்கி பயணிக்கிறார்கள். வெளியே வந்தவுடன் அவர்களுக்கு அந்த விண்மீன் தோன்றுகின்றது. அந்த விண்மீன் காட்டிய பாதையிலேயே சென்று அவர்கள் இயேசுவை கண்டு மகிழ்ந்து தண்டனிட்டு காணிக்கைகள் கொடுத்து பிறகு வேறு வழியாக சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நம் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம். அந்த விண்மீன் ஏன் அரசன் இருக்கின்ற ஏரோது அரசன் இருக்கின்ற இடத்தில் அரசன் இல்லை என்றால் நேரடியாகவே இயேசு எங்கே பிறந்திருக்கிறாரோ அவரது பெற்றோர்கள் இருக்கின்ற அந்த பெத்லெகேமுக்கே நேரடியாக அவர்களை அழைத்து சென்றிருக்கலாமே? எதற்காக இங்கு எருசலேம் சென்று அங்கு இல்லை என்ற ஏமாற்றத்தோடு அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்திருக்கலாம். இங்கேதான் மத்தேயு ஒரு அருமையான பாடத்தை அனைவருக்கும் சொல்லித் தருகிறார். விண்மீன் வழியாக அவர் சொல்லுகின்ற பாடம், முதல் பாடம் இதுதான். நேரே ஏரோதுவின் அரண்மனையில் நின்ற பிற்பாடு அரசன் மறைநூல் அறிஞர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான், அரசன் எங்கே பிறப்பான் என்று. அதற்கு அவர்கள் அமர்ந்து ஆலோசித்து எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து இறுதியிலே மெசியா பிறப்பார், பெத்லெகேமில் பிறப்பார் என்று சொல்லுகிறார்கள். அவன் கேட்டது அரசன் எங்கே பிறப்பான் என்று, இவர்கள் சொல்லுவது மெசியா எங்கே பிறப்பார் என்று. ஆக இயேசுவை இங்கு 2 விதங்களில் மத்தேயு கூறுகிறார். இயேசு அரசன் என்றும் அதே இயேசு மெசியா என்றும் கூறுவதை நாம் கேட்கிறோம். இதுவரை இயேசுவை அரசன் என்று எண்ணிய ஞானிகளுக்கு இப்பொழுது அவர் மெசியா மீட்பர் என்பதும் அறிவிக்கப்படுகிறது. இதைத்தான் வானதூதர்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி 2வது அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக சொன்னார்கள். வானதூதர்கள் அவர்களிடம், இடையர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ஆகவே அரசன் என்றும் மெசியா என்றும் கூறுகின்ற
ஒரே ஆள் இயேசு கிறிஸ்து. ஆகவே பிறந்திருக்கிறவர் அரசனாகவும் மெசியாவாகவும் உள்ளார் என்பதை முதல் முறையாக மத்தேயு புறவினத்தாருக்கு இந்த 3 ஞானிகளுக்கும் தெரிவிக்கிறார். அப்படி என்றால் அவர் வழியாக நமக்கும் அந்த செய்தியை சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குலத்தில் பிறக்கின்ற அரசன், பிறந்திருக்கின்ற அரசன். நமக்கு புறவினத்தாருக்கு அவர்தான் மீட்பளிக்கின்றவர் என்ற செய்தியை தருகிறார். இங்குதான் அவர் சொல்லுகின்ற இயேசுவின் மீட்பு அனைவருக்கும் உரியது. இட்ஸ் யூனிவர்சல், ஜீசஸ் இஸ் ஃபார் ஆல் என்ற அருமையான ஒரு செய்தியை இந்த நிகழ்வு வழியாக, இந்த திருக்காட்சி விழா வழியாக நமக்கு மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். இப்பொழுது நாம் 2வது பகுதிக்கு செல்லுகிறோம். அதாவது எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற 2வது ஒரு பாடத்தையும் இந்த திருக்காட்சி விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஏரோது அரண்மனையிலிருந்து மீண்டும் அதே விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டுவதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தங்களது நம்பிக்கை, தேடல், புது தெளிவு, புதிய வழி, புத்துணர்வை அவர்கள் மீண்டும் அந்த விண்மீனை கண்டவுடன் பெற்றார்கள் என்பதை நாம் அறிகிறோம். The reappearance of the star signifies the divine providence. மீண்டும் ஆண்டவரது அருட்கரம், ஆண்டவரது வழி நடத்துதல் அவர்களை நடத்தி சென்றதாக, எதற்காக தங்கள் பயணத்தை ஆரம்பித்தார்களோ அது நிறைவு பெறும் வரை அவர்களோடு சென்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இதேதான் மீகா இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ராயலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆகவே மகிழ்ச்சியும் நிறைவும் தருகின்ற பெத்லகேமுக்கு மீண்டும் அந்த விண்மீன் அவர்களை கரம் பிடித்து அழைத்து சென்றதைப் போல நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து தங்களது பயணத்தை அவர்கள் செய்கிறார்கள். தாங்கள் எதற்காக வந்தார்களோ அதில் வெற்றி பெற்றார்கள், அதை நிறைவு செய்தார்கள், காணிக்கைகளை கொடுத்தார்கள், தெண்டனிட்டு வணங்கினார்கள். ஆனால் மீண்டும் ஏரோதிடம் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம். எதற்காக வேறு வழியாக சென்றார்கள்? ஏன் மீண்டும் அதே அரண்மனைக்கு செல்லவில்லை? ஏன் மீண்டும் அந்த அரசன் ஏரோதுவை பார்க்கவில்லை? இங்குதான் மீண்டும் மத்தேயு ஒரு அருமையான பாடத்தை உங்களுக்கும் நமக்கும் அனைவருக்கும் சொல்லுகிறார். அது ஒரு அற்புதமான நல்ல பாடம். என்ன பாடம் அது? யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய மொத்த வடிவமாக இருப்பவர்தான் ஏரோது அரசன். நமக்கு தெரியும், கோன் எப்படியோ குடிகள் அப்படி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கோன் அரசன் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. விரும்பி இருந்தால், நினைத்திருந்தால், ஒரு அரசன் பிறந்திருக்கிறான் என்று அவர்கள் சொன்ன உடனே, அப்படியா, நானும் வருகிறேன், நானும் உங்களோடு சேர்ந்து அந்த அரசன் எங்கு இருக்கிறான் என்று தேடி பார்ப்போம், என்னுடைய பிள்ளைகளில் யாரும் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது, எங்கோ வெளியில் பிறந்திருக்கிறார், ஆகவே நானும் வருகிறேன், அவரை ஏற்றுக்கொள்கிறேன், அவரை வணங்குகிறேன் என்று அவன் சொல்லி இருக்க வேண்டும். மாறாக அவன் மறைநூல் அறிஞர்கள் அனைவரையும் அழைத்து எங்கே பிறப்பார் என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு அவன் அவரை வணக்கம் செய்யாமல், நீங்கள் போய்விட்டு வாருங்கள், பிறகு நான் போகிறேன் என்று சொல்வது அவன் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக, தனக்கு பின் ஒரு அரசன் வரக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக இருந்ததாக பார்க்கிறோம். இதைத்தான் மத்தேயு தெளிவாக சொல்லுகிறார். ஏரோது அரசன் கலங்கினான். எதற்கு? ஒரு புதிய அரசன் வருகிறான் என்பதை கேட்டு ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கியது.
ஆக யாருமே அந்த புதிய அரசரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது யூதர்கள் அவரை வேண்டாம் என்று சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை, உண்மை செய்தியை அவர் சொல்லுகிறார். இதைத்தான் நம்முடைய யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 11 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அவர் தம்மை சார்ந்தவர்களை தேடி வந்தார், அவரை சார்ந்தவர்களோ அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். இது நம்முடைய குடும்பங்களில் இருக்கா இல்லையான்னு சற்று யோசித்து பாருங்கள். நமக்கு பிடித்தமானவர்கள் என்றால் ஏற்றுக்கொள்கிறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா சொல்லுவோம். நமக்கு பிடித்தமில்லாதவர்களாக இருந்தால் என்ன பாடுபடுத்துகிறோன்னு யோசிச்சு பாருங்க. தனக்கு சொல்படி கேட்கின்ற மருமகளாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கிறது, இல்லை என்றால் கியாமியான்னு கத்தி கூத்தாடி இல்லாததெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை அந்த வீட்டிலேருந்து எப்படா வெளியேற்றலாம், எப்படா ஓட ஓட விரட்டலாம் என்று எப்படியெல்லாம் கங்கணம் கட்டி பார்க்கிறோம் என்று பாருங்கள். இதெல்லாம் நான் சொல்லாட்டினாலும் உங்களுக்கு மிக தெளிவாக எளிமையாக புரிகின்ற ஒரு அருமையான செய்தி. பிடித்தவர் என்றால் ஒரு விதம், பிடிக்காதவர் என்றால் வேறு விதம். ஒரு கண்ணிலே சுண்ணாம்பும் ஒரு கண்ணிலே வெண்ணையும் என்று வைத்து வாழக்கூடிய, பாகுபாடுபடுத்தக்கூடிய, பிரித்து பார்க்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்கக்கூடிய சூழலில் நாம் எப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே மாறாக புறவினத்தார், அந்த ஞானிகள், இடையர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே மத்தேயு தெளிவாக தன்னுடைய மக்கள், இயேசுவின் குலத்தை சார்ந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக புறவினத்தார்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அருமையான அந்த ஜீசஸ் இஸ் ஃபார் ஆல் என்ற அருமையான ஒரு பாடத்தையும் சொல்லித் தருகிறார். ஆகவே நாம் இப்படி இந்த விண்மீனை போல் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு விண்மீனை போல வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். அப்படி வாழ முடியுமா? முடியும், வாழ வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு விதமான எதிர்நோக்கோடு, நம்பிக்கையோடு, நம்பிக்கை நட்சத்திரத்தோடு தான் நாம் வாழுகிறோம். வாழ முடியும் என்பதற்காக ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். என்னுடைய வசனங்கள் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து, விவிலியத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ரோமையர் 5:3-5 வரை. அது மட்டும் அல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இதுதான் உண்மை. நம்பி ஒருவரை திருமணம் செய்திருக்கிறோம், நம்பி நம் பெண்ணை, நம் மகனை ஒருவரிடம் கொடுத்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு வாழ்வார்கள், சிறப்பாக இருப்பார்கள், வாழ வைக்க வேண்டும், உறவு பலப்பட வேண்டும், உறவு ஒரு நாளும் முறியக்கூடாது, டைவர்ஸ் என்பது அல்லது தேவையில்லாத பிரிவு என்பது, மன முறிவு என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. புரிந்து மகிழ்ந்து சிறு சிறு துன்பங்களை தாண்டி கடந்து வாழ்ந்தால் நாம் அந்த விண்மீனை போல பிறருக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தர முடியும். இறுதியாக ரோமியருக்கு அதே திருமுகத்தில் 10வது அதிகாரம் 12-15 வரை நாம் விண்மீன்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பகுதியை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ஏனெனில் இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். நம்புகிறோம், அவர்தான் எல்லாம் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். மீண்டும் நாம் படிக்கிறோம். அதே ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? ஆகவே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட என்ன செய்ய வேண்டும்? விண்மீன்களைப் போல நாம்
ஒளி வீச வேண்டும், சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த திருக்காட்சி விழா நமக்கு சொல்லுகிறது. இந்த வேலை நகரிலே ஆங்காங்கே மக்களை நான் காணுகின்ற பொழுது பலர் சொல்லுவது இதுதான், ஃபாதர், என்னை இந்த வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தவர் இந்த என்னுடைய கிறிஸ்தவ நண்பர்தான். துன்பங்கள், வேதனைகள், குழந்தை இல்லை, துன்பம், பலவிதமான உடல்நலக் குறைவு, என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருந்தேன். என்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு செல்வோம் என்று அழைத்து வந்தவர் இவர்தான். இன்னும் ஒரு சிலர் எனக்கு எல்லா செலவுகளையும் செய்து இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்தவர் இவர்தான் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் விண்மீனை போன்று காணுகின்ற ஒவ்வொருவரும் இவர்கள் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள், ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஜீசஸ் இஸ் ஃபார் ஆல் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். குறுகிய வட்டத்திலிருந்து ஒரு பரந்த யூனிவர்சலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த மீட்புக்குள் அழைத்து செல்லுகிறார்கள் என்பதை பிறர் அறிய தொடர்ந்து ஜெபிப்போம். அதைத்தான் அன்னை கன்னிமரியாள் செய்தால். அப்படி வாழ ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, அடுத்தவருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகின்ற வாழ்வாக, மகிழ்வோடும் நிறைவோடும் இருக்கக்கூடிய கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு இனிதான வாழ்வாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன்.